Indu? Indu? She checked out. She checked out? Early morning she worked. This morning? Yeah. Excuse me. Yes, sir. When is Indu staying here? Yes, sir. But today early morning she's checked out, sir. Did she leave a flower? No, she didn't inform. இந்து, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு எதுவுமே சொல்லாம யூ ஜஸ்ட் டிஸப்பியர்ட். இப்போ திடீர்னு நீங்க வந்து ஏன் குழப்பம் பண்ற? அன்னைக்கு உங்களை விட்டு போகணும்னு தோணுச்சு போனேன். இப்போ வரணும்னு தோணுச்சு வந்தேன். வாட் ஹேப்பன் டு யூ? அன்னைக்கு தமாஷா நான் ஏதோ பண்ண போய் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ கோச்சிக்கிட்ட. சரி, விடிஞ்சதும் உன் கோவம் போயிடும். நான் வந்து பார்த்தப்ப உன்னை அங்கே காணோம். நீ எங்கே போனேன்னே எனக்கு தெரியாது. உன்னை தேடாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. இந்த 3 வருஷமா நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை இந்து. சரி, நீ கிடைக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அவங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். சரி, கொஞ்ச நாள் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல நீ திடீர்னு நீங்க வந்து ஏதோ ஒரு குழந்தையை காட்டி அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி எல்லாருடைய சந்தோஷத்தையும் சாகடிச்சிட்டேன். சரி சொல்லு இந்து, உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு. அப்ப இந்த குழந்தை யாரோடது? அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, உண்மையிலேயே அந்த ரோஜா உங்க குழந்தை தான். இதை பாரு இந்து, நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நீ என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த கிரிமினல் வேலை பண்ற? எதுக்காக வீணா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நேரம் வரும்போது சொல்றேன், அப்போ உங்களுக்கே புரியும். நீ வடிச்சிடலாம். வெரி குட் வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி? என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது, அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட், ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ், கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயா. வாயாண்ணா. டேய், ஏடா கத்துற? எப்ப எங்க பணம் செட்டில் பண்ண போற? டேய், எவனோ ஒரு ஃப்ராட் பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். போன் வந்தா இல்லைன்னு சொல்லிடு. ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 9 இருக்கானுப்பா. அதனாலதான் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டேன். கூறு கட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிய, ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா. அதனாலதான் எனக்கு கடனாளியா இருக்க ஏழவு. அதை விடு, நிச்சயத்தை பண்ணும்ல. நான் வந்துட்டு ஐயர் இன்னும் வரக்கான்ல கருமாந்திரம். அதுக்கு தான் நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன். ரஞ்சித், வண்டிய ஜாம் ஜாம்னு வச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவான். யோ, என்னையா பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க? எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு அளவு கல்யாணம் மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா, நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்கேன். அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி சரி, கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டைய போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு கட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவரையே வேலைக்கு வச்சிருக்காரு. இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்கேன். எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்திலயும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணால. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா. அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயம் நாள் குறிங்க. சாக்ஸே போர்டுல இவனை போய் நான் சந்தேகப்பட்டேன். எதுக்கு இந்த காரையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது.
நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன தாய் என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய தொல்லை தாங்க முடியல, நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயா, இந்த ராகுகாலம் எமகண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல, இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவு? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இழவு அன்னிக்கே வச்சுப்போ. யோ, கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். அக்கிரியே கெடுத்து போட்டியாடா. அது என்ன அந்த பக்கம் பராக்கு பாக்க? பராக்கெல்லாம் ஒண்ணும் பாக்கல, சந்துரு வேற ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க? சந்துரு கிட்ட கூட்டு போயா. இளவு வாங்கம்மா, இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இதான் வந்துட்டாரு. ஹாய் ரேகா. என்ன சந்திர எவ்வளவு நேரமா வெயிட் சாரி, பண்றேன்? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா சந்திர. ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுக்கிட்டாலே இந்த பொம்பளைங்களையே நம்ப முடியாது. இவன் ஏன் நடு ரோட்ல நிக்கிறா? கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய ஃபோன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணை குழந்தையோட வந்திருக்கா? ஆமா, அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? ஆஹா, இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நமக்கு நம்ம குடும்பமானது முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு. பாவம், அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? கீப் தி சேஞ்ச். என்னாச்சு? டிஎன்ஏ பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா, கமான் மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அதை கலைக்க பாக்குறீங்களே, தாக்குமாடா இந்த உலகம். மகளி 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 வந்துச்சா வந்துச்சா? என்னாச்சு? நோ ப்ராப்ளம். இந்த ரிப்போர்ட். கட் கட். நோ ஏய், ப்ராப்ளம். நோ கொண்டா, ப்ராப்ளம். கொண்டாங்க. டாட், நானும் பார்க்கணும் டாட். அட, கட்டுங்க டாட். ஏய், என்னடா ஒரே ஏபிசிடியா இருக்கு? டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க பயப்படவே தேவையில்லை. நோ ப்ராப்ளம். டாட், நான் சொல்ல நோ ப்ராப்ளம். டாக்டரே சொல்றாரு பாருங்க, நோ ப்ராப்ளம். பொதுவா அப்பா குரூப் ஏயா இருந்து அம்மா குரூப் ஓவா இருந்தா குழந்தை ஒண்ணு ஏயா இருக்கணும் இல்ல ஓவா இருக்கணும், ரெண்டுமே இல்ல. அதனால நோ ப்ராப்ளம். பாத்தீங்களா டாடி, காட்க்கு தெரியும் ஐ அம் இன்னசென்ட். அது ஏன் குழந்தை இல்ல. டேய் குழப்பாத, டாக்டர் என்ன சொன்னாரு தெளிவா சொல்றா. பர்த் சர்டிபிகேட் வாங்கி சொன்னாரு. நோ ப்ராப்ளம். குழந்தையோட அப்பா சந்துரு தான். ஏய் காளியப்பா, எவ்வளவு வாங்க சொல்லு. தம்பி, நான் நேர்மையானவன். என் நேர்மையை சந்தேகப்படாதீங்க. டேய் வாயை மூடுறா. வந்ததுல இருந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு இப்ப பெரிய ப்ராப்ளத்துல என்ன மாட்ட வச்சிட்ட. முதலாளி, இப்போ நோ ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாரு, குழந்தை சந்துரு மூச்சாடா இருக்கா, அதனால நோ ப்ராப்ளம். ஏய் காளியப்பா, எவ்வளவு காசு வாங்குன? சந்தேகப்படாதீங்க. என்ன சொல்லுதா உன் புள்ள? எல்லாம் நின்னு போச்சா? எல்லாம் கேன்சல்டா? என்ன இளவியா? நீதாயா பெரிய அளவு. என்ன? அவங்க வேற பிரச்சனை பேசிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, நான் புது Dress வாங்கிட்டு வர சொன்னேன். இருந்தாலும் இவன் சைஸ்க்கு ஜட்டி வாங்கி வந்துட்டான் அதான். ஜட்டியில நோ ப்ராப்ளம். அவனை கூட்டு போடா. இது என்ன பேப்பர்? அது ஜட்டி வாங்கின பில்லு, அது முக்கியமாப்பா. அங்கிள், இவங்க யார் புதுசா? அது வந்து இந்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி தர டீச்சர். இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. அது இந்த வாரம் தானே சேர்த்தணும். கூட்டு போமா, கேள்வியா கேட்டிருக்குல்ல. ஐயா அப்பா, ஒரு நிமிஷம். ஹாய். ஹலோ, ஐ அம் ரேகா. இது ஏன் ஒரே பொண்ணுமா? நமக்குள்ள முன்ன பின்ன பழக்கம் இல்லைனாலும் நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே? இந்த பாருமா, கூப்பிட வேண்டிய கடமை. கல்யாண பொண்ணே கூப்பிட்டுருக்கா. கல்யாணத்துக்கு வெளியே கெட்ட கோவம் வரும். வாமா, ஏல வண்டி